அன்பினர்களே, அமெரிக்க செனட் சபையில் இன்று திங்கட்கிழமை ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அமெரிக்காவின் செனட் சபை உறுப்பினர் மார்க் ஹெல்லி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இவர் ஜனநாயக கட்சியின் செனட்டர். சரி, அப்படி என்ன ஒரு அதிர்ச்சி அளிக்கும் விடயம் என்றால், ஈரான் போரினால் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் குறைந்துள்ளது என அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடனான போரின் போது அமெரிக்கா தனது ஆயுத கையிருப்பை வெகுவாக குறைத்துள்ளதால் அது மற்ற மோதல்களுக்கு ஆளாகும் நிலைக்கு தள்ளப்படலாம் என்றும் ஜனநாயக கட்சியின் செனட்டர் மார்க் ஹெல்லி தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலைமையை அவர் அதிர்ச்சி அளிக்கிறது என்று விவரித்திருக்கின்றார். ஒரு தொலைக்காட்சி உரையாடலின் போது ஃபேஸ் தி நேஷன் நிகழ்ச்சியில் அளித்த பேட்டியில் டொமஹாக்ரூஸ் ஏவுகணைகள், ADCMS, MS-3 விடைமறிப்பு ஏவுகணைகள், டாட் மற்றும் பேட்ஹார்ட் ஏவுகணைகள், ரவுண்டுகள் உள்ளிட்ட குறிப்பிட்ட ஆயுதங்கள் குறித்த பென்டகனின் விளக்கங்கள் அமெரிக்கா தனது ஆயுத கிடங்குகளை எந்த அளவிற்கு பயன்படுத்தியுள்ளது என்பதை வெளிப்படுத்தியதாக ஹெல்லி தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆயுத கிடங்குகளை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்தியுள்ளோம் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் சொல்வது நியாயமானது என நான் நினைக்கிறேன் என்றும் திரு ஹெல்லி தெரிவித்திருக்கின்றார். இந்த ஜனாதிபதி எந்த ஒரு மூலோபாய இலக்கும் திட்டமும் காலக்கெடுவும் இல்லாமல் நம் நாட்டை இந்த நிலைக்கு தள்ளியுள்ளார். அதன் காரணமாக நாம் ஏராளமான ஆயுதங்களை செலவழித்துள்ளோம். மேற்கு பசிபிக்கில் சீனாவுடனான மோதலாக இருந்தாலும் சரி, அல்லது உலகின் வேறு எங்காவது ஒரு மோதலாக இருந்தாலும் சரி, அமெரிக்க மக்கள் குறைந்த பாதுகாப்புடன் இருக்கிறார்கள் என்றும் மார்க் ஹெல்லி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த போருக்கு குறைந்தபட்சம் $50 மில்லியன் $50 பில்லியன் செலவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சில ஆயுதங்களை மீண்டும் நிரப்புவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்றும், எதிர்காலத்தில் ஒரு மோதல் சில நாட்களுக்கு பதிலாக மாதக்கணக்கில் நீடித்தால் அமெரிக்காவின் தயார் நிலை பாதிக்கப்படும் என்றும் ஹெல்லி எச்சரித்திருக்கின்றார். சீனாவுக்கு எதிராக தாய்வானை பாதுகாப்பது குறித்தும் கேட்கப்பட்ட போது அத்தகைய மோதலின் கால அளவு மிக முக்கியமானதாக இருக்கும் என்றும் ஹெல்லி தெரிவித்திருக்கின்றார். அது மாதக்கணக்கில் அல்லது வருடக்கணக்கில் நீடித்தால் ஈரானின் இந்த போர் நடக்காமல் இருந்திருந்தால் நாம் இருந்திருக்கக்கூடிய நிலையை விட நிச்சயமாக மோசமான நிலையில் இருப்போம். ட்ரம்ப் மற்றும் பாதுகாப்பு செலவினங்கள் மீதான விமர்சனம் ஈரானுடனான போர் தவிர்க்க முடியாதது என்ற கருத்தை ஹெல்லி நிராகரித்தார். தற்போதைய நெருக்கடிக்கு டொனால்ட் ட்ரம்ப் JCPOA அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து விலகியதே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். நிர்வாகத்தின் $1.5 trillion பாதுகாப்பு செலவு கோரிக்கையும் அவர் விமர்சித்தார். அதனை அதிர்ச்சியூட்டும் செயல் என்று குறிப்பிட்ட அவர், ஹால்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு திட்டம் தொழில்நுட்ப ரீதியாக சந்தேகத்திற்குரியது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஈரான் மீதான பயங்கரவாத போரின் மத்தியில் அமெரிக்க ஏவுகணை கையிருப்பு கடுமையாக குறைந்துள்ளது. ஈரான் மீதான பயங்கரவாத போரின் மத்தியிலே ஏவுகணை கையிருப்பு கடுமையாக குறைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் மீதான ஆக்கிரமிப்பின் போது அமெரிக்க ஆயுதப்படைகள் கிட்டத்தட்ட பாதி பேட்ரியாட் வான் பாதுகாப்பு இடைமறுப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தியுள்ள என்றும் அந்த பகுப்பாய்வு செல்கிறது. அந்த விஷயங்களின் இயல்பியல் மிகவும் கடினமான, நாம் நிறைய பணம் செலவழித்து செயல்படாத ஒரு அமைப்பை பெறப்போகிறோம் என்பதில் நாம் மிகவும் உறுதியாக இருக்கிறோம் என்றும் ஹெல்லி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் February 28 அன்று ஈரானுக்கு எதிரான தங்கள் ஆக்கிரமிப்பு போரை தொடங்கியிலிருந்து ஈரானின் தலைவர் படுகொலை செய்யப்பட்டதிலிருந்தும் இந்த நடவடிக்கை நடைபெற்று வருவதாகவும் ஹெல்லி விவரித்திருக்கின்றார். ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸின் கீழ் 100 கட்டங்களாக பதிலடி தாக்குதல்கள் நடத்திய போதே அமெரிக்காவின் கையிருப்பு மிக அதிகமாக குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆக அதாவது இந்த ஈரானின் எதிர் தாக்குதலை முறியடிக்கக்கூடிய வகையில் அது மிகப்பெரிய தோல்வி கண்டதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். பார்க்கலாம் அமெரிக்காவின் உச்ச நிலையில் என்ன வருவது என்பதை நம் அடுத்த காணொளியிலும் பார்ப்போம். நன்றிகளை மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நம்ம புதிய அப்டேட்டும் அதிரடி செய்திகளும் உடனுக்குடன் பெற இப்பவே நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றது எப்படி? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. நேரடியா சேனலுக்கே போயிடலாம். அதுக்கு பிறகு ஃபாலோ பட்டனை கிளிக் செய்யுங்க. முக்கியமா பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம புதிய வீடியோஸ் உடனே உங்களுக்கே வரும். லேட்டஸ்ட் நியூஸ், வைரல் அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் பெற இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. சன்ரைஸ் இந்தியா டிவி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா
டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.